சுழலும் குழல். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம ஸ்ட்ராவை வச்சு சூப்பரா ஒரு காத்தாடி செய்ய போறோம். இந்த காத்தாடி செய்யறதுக்கு நமக்கு 2 வளையக்கூடிய ஸ்ட்ராக்கள், ஒட்ட பயன்படுத்தும் டேப், அப்புறம் கத்தரிக்கோல் இதெல்லாம் வேணும். இந்த ஸ்ட்ராக்கல்ல ஒன்னு மற்றொன்றை விட கொஞ்சம் தடிமனா இருக்கணும். இப்போ அதிக தடிமனான ஸ்ட்ராவை எடுத்துக்கிட்டு அதுல ஒரு முனைய நீங்க இப்போ பாக்குற மாதிரி தட்டையாக்கி அதுல டேப்பை வச்சு ஒட்டிடுங்க. ஸ்ட்ராவை தாண்டி வெளியே நீட்டி இருக்கும் டேப்பை கத்தரிக்கோல் கொண்டு வெட்டி நீக்கிடுங்க. டேப் கொண்டு ஒட்டிய அந்த முனையின் ஒரு ஓரத்துல கத்தரிக்கோலை வச்சு வெட்டி சிறிய துளைய உருவாக்குங்க. இப்போ துளை உருவாக்கிய இந்த தடிமனான ஸ்ட்ரா சிறிய ஸ்ட்ராவில இப்போ நீங்க பாக்குற மாதிரி சொருகிக்குங்க. சொருகின உடனே தடிமனான ஸ்ட்ராவை எந்த தடையும் இல்லாம சுழலுதான்னு பார்க்கணும். இப்போ சின்ன ஸ்ட்ராவோட மறுமுனையில வாய் வைத்து ஊதுங்க. என்ன நடக்குது? அட, ஹெலிகாப்டரோட காத்தாடி மாதிரி சுத்துதே. இதுக்கு காரணம் நாம ஊதும் போது காற்று தடிமனான ஸ்ட்ராவ்ல நாம உருவாக்கிய சிறிய துளை வழியாக வெளியேறும். காற்று வெளியேறும் இயக்கத்துக்கு எதிர் இயக்கமாக தடிமனான ஸ்ட்ரா சுழல்கிறது. இதுக்கு என்ன காரணம்னு பார்க்கலாம். ஸ்ட்ரா வழியாக காற்றை ஊதும் போது சிறிய துளை வழியே செல்லும் காற்று சிறிய வெளியில் உள்ள ஸ்ட்ரா அருகே குறைந்த காற்றழுத்தத்தை உருவாக்குகிறது. பெர்னோலிஸ் தத்துவத்தின்படி சுற்றியுள்ள அதிக அழுத்தத்திலிருந்து பரவும் காற்று அந்த ஸ்ட்ராவினை சுழலச் செய்கிறது.